வணக்கம் ஜாஃப்ரின். அதாவது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் 2வது மாநில மாநாடு. மதுரை பாரப்பட்டி பகுதியில் மிகவும் பிரம்மாண்ட முறையில் சுமார் 10 லட்சம் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 1.5 மாதங்களாக அந்த பாரப்பட்டி பகுதியில் மிகப்பெரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குறைந்தது 1.5 லட்சம் சேர்கள் அமைக்கும் பணி, அதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், 1600க்கும் மேற்பட்ட போலீசார் என மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய். இந்த கூட்டத்தில் அவர் என்ன பேச போகிறார், அவர் முடிவுகள் என்ன, அவரின் கொள்கைகள் ஏதாவது மாற்றப்பட்டதா, இல்லது அரசியல் வியூகம் என்ன, கூட்டணி குறித்து அறிவிப்பாரா என்ற பல விஷயங்கள் இதில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் திடீரென நடந்த ஒரு விபத்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விஜய் இன்று சென்னையிலிருந்து கிளம்பி மாநாட்டு திடலுக்கு வருவார் என்றும், மாநாட்டு திடலில் தான் இரவு கேரவனில் தங்குவார். இது தொடர்பாக அங்கு நிர்வாகிகள் இடையே என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன போன்ற அனைத்து விஷயங்களும் பேசுவார். அதே நேரத்தில் தற்போது மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில்தான் மாநாட்டுக்காக அமைக்கப்பட்ட 100 அடி ராட்சத கொடிக்கம்பம் விழுந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது விஜய் மட்டுமல்லாது அங்கிருந்த நிர்வாகிகள், ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களிடையே ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 100 அடி கொடிக்கம்பத்தில் நாளை விஜய் தனது கட்சி கொடியை ஏற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டு அதற்காக மிகவும் 100 அடி கொடிக்கம்பத்தை நிறுவ அங்கு முற்பட்டிருக்கிறார்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையிலான ஒரு குழு அந்த கொடிக்கம்பத்தை நிறுவும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக ஒரு ராட்சத கிரேன் கொண்டு வந்து அந்த ராட்சத கொடிக்கம்பத்தை நிறுவ தொடங்கிய நிலையிலேயே, அதாவது நிறுவப்படக்கூட இல்லை, நிறுவ தொடங்கிய பூஜை செய்து புசி ஆனந்த் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த பெரிய விபத்து நடந்திருக்கிறது. நல்லவேளை அந்த ராட்சத கொடிக்கம்பம் ஒரு கார் மீது விழுந்தது. அந்த காரில் யாரும் இல்லாததால் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவே மாநாட்டு திடல், அதாவது நாளை மாநாட்டு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இது போன்ற ஒரு விபத்து நடந்திருந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். இது ஒரு கருப்பு புள்ளியாக விஜயின் அரசியல் பயணத்தில் இருந்திருக்கும். ஆனால் நல்லவேளையாக மாநாட்டுக்கு முதல் நாளான இன்று கொடிக்கம்பம் நடும் நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் திரைப்படத்திலே வரும் நேசமணி கான்ட்ராக்டர் என்பார்கள், அதே போன்ற ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த விபத்துக்கான காரணம் சரியாக, அதாவது அந்த தரைத்தளத்தில் கொடிக்கம்பத்தை அமைக்கும் தரைத்தளத்தில் சரியான பாதுகாப்பு வழிமுறைகள், ஏற்பாடுகள் செய்யாததே ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அங்கு 2 போல்ட்டுகள் மட்டுமே நட்ட நிலையில் புசி ஆனந்த் கலந்து சென்றிருக்கிறார். அவர் பின்னாடியே நிர்வாகிகள் சென்றிருக்கிறார். ஒரு சில பேர் மட்டுமே அந்த கொடிக்கம்பத்தை நிறுவும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த கொடிக்கம்பத்திற்கு நிறுவதற்கு உதவியாக ஒரு கிரெயினும் அங்கு வரப்பட்டிருக்கிறது. அந்த கிரெயின் 100 அடி ராட்சத கொடிக்கம்பத்தை தாங்கும் அளவிற்கு அந்த கிரெயினில் அமைக்கப்பட்டிருக்க பெல்ட் சரியாக இல்லை என்று கூறப்படுகிறது. பெல்ட் அறந்ததால் கொடிக்கம்பம் கீழே விழுந்ததா, அல்லது இந்த போல்ட் சரியாக அமைக்கப்படாததால், போடப்படாததால், நட்டு போல்ட் என்று சொல்வார்கள், அந்த வேலைகள் சரிவர செய்யாததால் இது ராட்சத கம்பம் கீழே விழுந்ததா என்ற பல தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நல்லவேளை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக தற்போது பார்க்கப்படுகிறது. சுமார் 1600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் நாளை. ஆனால் தற்போது காவல்துறை என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், மாநாட்டு திடலுக்கு வருபவர்களோ, நிர்வாகிகளோ அல்லது கழக தொண்டர்களோ அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மட்டும்தான் கார்களை நிறுத்த வேண்டும், வாகனங்கள் நிறுத்த வேண்டும். தேவையின்றி இது போன்ற கண்ட இடங்களில் நிறுத்த வேண்டாம் என்று காவல்துறையினர் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ராட்சத கம்பம் கீழே விழுந்ததில் அது கிட்டத்தட்ட மீண்டும் அதை நிறுவ முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. கீழே இந்த தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வேலையும் அந்த போல்ட் நட்டுகளும் சாய்ந்து விட்டன. தற்போது அதனை சீர் செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் அல்லது 2 நாட்கள், 1 நாட்கள் தேவைப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை விஜய் கொடிக்கம்பத்தில் எப்படி கொடியேற்றுவார், இல்லை இந்த நிகழ்வை நிறுத்தலாமா போன்ற ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் தாவேகா நிர்வாகிகளிடையே பேசப்பட்டு வருகிறது. ஒருவேளை அந்த இனோவா காருக்கு என்ன ஆனது, இனோவா காரின் உரிமையாளர் யார், உரிமையாளர் பெயர் தினேஷ்குமார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இந்த விபத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடா,
அல்லது சரிவர திட்டமிடல் இல்லையா என்பதுதான் தற்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றதால் அது போன்று தற்போதும் நடைபெறக்கூடாது, இரண்டாவது மாநில மாநாட்டில் நடைபெறக்கூடாது எனத்தான் விஜய் தனது நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் ஒரு மிகப்பெரிய கட்சி மாநாட்டில் கொடிகம்பம் ஏற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும் முன்பாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பது விஜயிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் தற்போது அந்த மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த 100 அடிக்கு ஏற்றவாறு அந்த கிரெயின் சப்போர்ட் கொடுக்கவில்லை, அந்த பெல்ட் அறந்ததான் காரணம். மற்றொன்று, இந்த தரைத்தளத்தில் போல்ட் சரியாக அமைக்கப்படாததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. 100 அடி கொடிகம்பம் என்பதால் அதனை சரி செய்யும் வகையில் பல அடி தூரத்திற்கு பள்ளம் தோண்டி அதற்கு அந்த பணிகளை செய்ய வேண்டும். ஆனால் அது போன்று எதுவும் செய்யாமல் அவசர கதியில் செய்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி காவல்துறை தற்போது அறிவித்துள்ள நிலையில் காவல்துறை அறிவுறுத்தல்களை கேட்க வேண்டும் என விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தானது தற்போது அடுத்த கட்ட நிலைமைக்கு எப்படி எடுத்து செல்ல போகிறார்? நாளை கொடியேற்றுவாரா விஜய், அல்லது புதிய கொடி கம்பம் நடப்படுமா, அல்லது அதுக்கான ஏற்பாடுகள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மாநாட்டு திடலில் இருக்கும் பொதுச் செயலாளர் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எடுத்து வருகிறார். தற்போது நாளை மாநாடு நடைபெற உலகில் இந்த முதல் நாளே சர்க்கலான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருப்பதால் விஜய் இதை எப்படி சமாளிக்க போகிறார், அரசியல் கட்சிகளின் விமர்சனங்களை எப்படி சமாளிக்க போகிறார் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிரகாஷ், தகவலுக்கு நன்றி அகிலன்.